ஹாய்மா, நான் உங்க ஜெஃப்ரி பேசுறேன். ஹாய்ப்பா. ஜெஃப்ரி, உங்களுக்கு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஜெஃப்ரியை பார்த்தா? ஜிப்பே பார்த்தா நல்லா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. போனதை விட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. போனதோட வந்தது சந்தோஷமா? வின் பண்ணிட்டு வந்தது இல்லையா? இல்ல இவ்வளவு நாளா 18 days இருக்குல்ல, பப்ளிக் நம்பரா போய் இவ்வளவு நேரம் இருந்தது எவ்வளவு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஆமா. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. ஜெஃப்ரிட்ட பிடிச்ச விஷயம் பிக் பாஸ் வீட்ல என்ன விஷயம் சொல்லுங்க? அவன் டாஸ்க் நல்லா பண்ணானே குழந்தை. பயங்கரமா பண்ணான் டாஸ்க். எந்த டாஸ்க் பிடிச்சிருந்தது? எந்த அவர் பண்ண task. எதிர் அடிக்கிறான் பாரு, டகல் டகல் டகல்னு. டகால் பாடான்னு. அந்த டாஸ்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எல்லா டாஸ்க் எடுத்தாலும் ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவா இருக்கிறான்ல. இது இப்போ வேணாம் எதுவுமே சொல்ல முடியாது அவனால. எந்த டாஸ்க கொடுத்தாலும் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் தவிர நெகட்டிவ் ஐயோ இது பண்ண முடியாது யோசிக்கிறது திறமையே இல்ல. அவன் இருந்த 80 இருந்த வரலும் அவன் டாஸ்க் நல்லா பண்ணான், நல்லா ஆக்டிவா இருந்தான். ஆனா 84 இருந்தாலும் ஏன் வந்தா எதுக்கு வந்தாங்களோ நமக்கு தெரியாது. அவங்களுக்கே தெரியல. நீங்க ஓட்டு போட மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போட்டுதான் அவர் இன்னும் ஒரு ஓட்டுல மிஸ் ஆயிட்டேன். ஒரு ஓட்டுல மிஸ் ஆயிட்டா? நாங்க போடுதே உன் ஓட்டு எல்லாம் மொத்த ஓட்ட நாங்க தானப்பா. நன்றி. மிஸ்கால்